வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்புடன் நடைபெற்று வரும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலில் சீறி வரும் காளைகளை வீரத்துடன் நடக்கும் காளையர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வீரர்களை பந்தாடிய தேனி மாவட்டம் கோட்டூர் அமரன் காளை. திமிழை பிடிக்க வந்தவர்களை விளாசி தள்ளி அசத்தல். இரண்டாவது சுற்றில் 8 காளைகளை தழுவிய பார்த்திபன், 6 காளைகளை தழுவிய துளசி, கமல்ராஜ் உள்ளிட்ட 21 பேர் இதுவரை இறுதி சுற்றுக்கு தகுதி. பாலமேட்டில் இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமானின் காளை வெற்றி. யாரும் நெருங்க முடியாதபடி களமாடிய ஆண்டர்சன் குட்டாரம் பாகுபலி காளை. ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க தலைவர் செந்தில் தொண்டைமான் மாடு. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டில் வெற்றி வாகை சூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காலை பரிசு வழங்கி கௌரவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. எங்கள் முன்னாள் அமைச்சர், எங்கள் ஜல்லிக்கட்டு காவலன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பரிசு கொடுக்கிறார். அவர் மாட பாஞ்சல ரசிச்சு பார்த்தாரு, பாராட்டி பரிசு கொடுக்கிறாரு. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உயிரிழப்பு. வாடிவாசலில் இருந்த 2 காளைகள் களத்தில் மோதிக்கொண்டதில் திருவள்ளச்சோலை செல்லப்பன் என்பவரது மாடு உயிரிழந்தது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் நவீன்குமார் உயிரிழந்த நிலையில் இழப்பீடு வழங்க கோரிக்கை. உடலை வாங்க மாட்டோம் என்று குடும்பத்தினர் கருத்து. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை கொண்டாடிய இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமான். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய 10 காளைகளும் பங்கேற்பு. 2025ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை படிக்கராம ஊக்க வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், தங்கபாலு, சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் ரவீந்திரநாத் உள்ளிட்டோருக்கும் பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஆளுநர் மாளிகையில் காவி நிற உடையில் உள்ள வள்ளுவரின் படத்திற்கு மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர் என் ரவி. கடவுள் பக்தியின் உன்னதத்தை வள்ளுவர் கற்றுக் கொடுத்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. திருக்குறளை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் உலக பொதுமறை என அறிவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள். மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்திற்கு மாநில அரசால் நிலம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரச்சினை எதுவும் இல்லை. தனுஷ்கோடி திட்டம் என்று நினைத்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தவறுதலாக பதிலளித்து விட்டதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கு. காணொளி மிக தெளிவாக இருக்கும்போது சத்தத்தால் குழப்பம் ஏற்பட்டதாக அஸ்வினி வைஷ்ணவ் சொல்வது ஏற்கக்கூடியதாக இல்லை. தமிழ்நாடு அரசு மீது பழி போட வேண்டும் என்றும் அப்படி கூறியதாக என்ன தோன்றுவதாக சமூக வலைதளத்தில் சு வெங்கடேசன் எம்பி பதிவு. தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய திட்டமான மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதைக்கு மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்க வேண்டும். தேவையான நில எடுப்பு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம்.
ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் தின விழாவில் காவி உடையில் திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் மரியாதை. அரசு அங்கீகரித்த படத்தை ஆளுநர் மாற்றி வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனர். சமூக பேதத்தை போக்கும் விதமாக சிவகங்கை அருகே நூதன முறையில் பெண்கள் கொண்டாடிய பொங்கல். வெள்ளை சேலை அணிந்து வந்து புதுப்பானையில் பொங்கலிட்டனர். கன்னியாகுமரியில் மீனவர்கள் வலையில் சிக்கிய திமிங்கலம். பல மணி நேரம் போராடிய பிறகு மீன் பாதுகாக்கப்பட்ட வகையை சேர்ந்தது என்று தெரிந்ததால் மீண்டும் கடலில் விட்டனர். சென்னையில் காணும் பொங்கலை ஒட்டி நாளை கூடுதலாக 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பொழுதுபோக்கிற்காக வண்டலூர், மாமல்லபுரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் சென்று வர ஏற்பாடு. சென்னை ஐஐடி மாணவியிடம் அத்துமீறல். பேக்கரி ஊழியரை கைது செய்து காவல்துறை விசாரணை. மும்பையில் நடைபெற்ற விழாவில் கடற்படையின் 2 போர்க்கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடற்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் நீர்மூழ்கி கப்பலும் அர்ப்பணிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற இந்திய ராணுவத்தின் 77ஆம் ஆண்டு விழா. ரோபோ நாய்களை ரிமோட் மூலம் இயக்கி மிடுக்காக நடைபோட வைத்த ராணுவத்தினர். கொரோனாவை சரியாக கையாளதால் 2024 தேர்தலில் பாஜக தோற்றதாக மெட்டா நிறுவன தலைவர் மார்க் ஜுகர்பர்க் கூறிய விவகாரம். ஜுகர்பர்க் சார்பில் மன்னிப்பு கோரிய மெட்டா நிறுவன துணைத் தலைவர் சும்நாத் துக்ரன். அடுத்த மாடு மதுரை மாவட்டம் பாரப்பட்டு திரு கருப்புசாமி கோவில் மாடு அழகப்பன் காலை அவுத்தப்படுகிறது. மதுரை மாவட்டம் பாரப்பட்டு திரு கருப்புசாமி கோவில் மாடு அடுத்த மாடு கடைசி மாடு கடைசி மாடு பெரிய மாடு க்ளோஸ் பண்ணுங்கப்பா. மாடு க்ளோஸ் பண்ணுங்க. மாடு மாடியா சூப்பர். மாடு அடுத்த யார் உள்ள பேசுவது பாவ நான் சொல்லிடுறேன். யார் பேசுற உள்ள அடுத்த மாடு மாட்டு ஓனர் கண்ணா சுற்று நிறைவாதுப்பா. கொடுக்காதீங்கப்பா, பரிசு சுற்று நிறைவாயிருச்சு. ஆனா அங்க வர்ற பையனுக்கு எது கொடுக்காதீங்க. இப்ப வாடி அவுக்காதீங்கப்பா. சுற்று முடிச்சு மாடு அவுக்காதீங்க. கருப்பு பிரதேஷ் மாடு பாட்டு பேர் ருத்ரா சூப்பர். நிப்பாட்டு யாருப்பா மாட்டா இங்க சொல்ல அவங்க மாடி க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. மாடு அவுத்தீங்கன்னா இருப்பான். மாடு அவுக்காதீங்கப்பா. மாட்டை நிப்பாட்டுங்க.
சொல்லுங்க மஸ்தான் சொல்லிடுங்க எந்த யார் யாருன்ட்டு யார் யார் நம்பர் கூட சொல்லுங்க சார் அவங்க அப்படியே நில்லுங்க அந்த ஒவ்வொரு மாடு ரிட்டர்ன் ஆகுதுப்பா மாடு ரிட்டர்ன் ஆகுது இந்த ரவுண்ட்ல வந்து இங்க பாக்கணும் எப்பா 351 கிட்ட வாங்க 352 350 இருக்கீங்க மச்சால வெளியே போங்க டவுன் பஞ்சாயத்து ஆபீஸ் கொஞ்சம் 51 கொஞ்சம் வாங்க மச்சால வெளியே இருங்கப்பா மாடு வந்து பாரு மாடு ரிட்டர்ன் ஆயிடுச்சு உள்ள வந்துடாம மாடு போகுது பதினேழு 25 37 சார் 50 சார் பாசம் வாசிக்காங்க வாசிக்க கொஞ்சம் புரியணும் இப்ப பழைய ரவுண்ட்ல வந்து ஜெயிச்சார் வந்து 17 பணி நம்பர் 17 25 37 16 56 64 72 54 107 116 133 151 175